தென்தணிகை என்று அழைக்கக்கூடிய இந்த குன்றத்தூரின் குன்றின் மீது முருகப்பெருமான் எழுந்தருளியதன் காரணத்தை தற்போது நாம் காண்போம். ஆணவத்தின் வடிவமாகிய சூரபத்மனை திருச்செந்தூரில் நீரின் மார்க்கமாகவும், கண்ம மலமாகிய சிங்கமுகாசூரனை திருப்பரங்குன்றத்தில் நிலத்தின் மார்க்கமாகவும், தாருகாசூரன் என்னும் அரக்கனை திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாகவும் சம்ஹாரம் செய்தார் நம் முருகப்பெருமான். இவ்வாறு திருப்போரூரில் தாருகாசூரனை சம்ஹாரம் செய்து முடித்த பின் தன் கோபம் தணிந்து திருத்தணிகை செல்லும் வழியில் குன்றத்தூரை வந்தடைகிறார் முருகப்பெருமான். அப்போது தன் தந்தையாகிய சிவபெருமானை வணங்குவதற்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார். சிவபெருமானை வணங்கிய பின்பு தன் மன நிறைவோடு அங்கே குன்றத்தூரில் உள்ள குன்றின் மீது 3.25 நாழிகை ஓய்வெடுத்து